இயேசு ஒரு சமயம் ஒரு பெண்மணியை பார்த்து, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்படி அந்த சகோதரிக்கு இருந்த வேதனை தான் என்ன? அந்த வேதனை நீங்க அவள் செய்த காரியம் என்ன என்றெல்லாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவள் வாழ்வில் இருந்த கொடிதான வேதனை 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வியாதியினால் ஒவ்வொரு நாளும் அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். வாழ்வில் நிம்மதி கிடையாது, சரீரத்தில் ஒரு நல்ல சுகம் கிடையாது. அதனால் இரவும் பகலும் வேதனையோடு கூட இருக்கிறாள். இரண்டாவது, ஏமாற்றத்தினால் உண்டான வேதனை. அந்த வியாதிக்காக பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத வைத்தியர்கள் இல்லை. ஆனால் போகுமிடமெல்லாம் அவளுக்கு ஒரு ஏமாற்றம். சற்றாயிலும் குணமடையவில்லையாம். சற்றாயிலும் குணமடையாமல் மிகுந்த வேதனைப்படுகிற போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இழப்பினால் உண்டான ஒரு வேதனை. தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் பொருளாதாரத்தையும் அந்த வைத்தியம் பார்க்க செலவு செஞ்சாச்சு, ஒன்றும் கையில் இல்லை. எல்லாம் இழந்து வெறுமையாக இருக்கும்போது மனதில் நீங்காத ஒரு கொடிய வேதனை. இந்த வேதனையிலிருந்து விடுதலையாக வழியும் தெரியவில்லை, இனி எங்கு போவதென்றும் தெரியவில்லை. இனி நம்ம வாழ்நாளெல்லாம் இதே வேதனையோடு வாழ வேண்டியதான் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கும்போது அவளுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த வழியாக நடந்து வருகிறார் என்று. உடனே அவள் தீர்மானம் பண்ணுகிறாள், இப்படிப்பட்ட கொடிதான வேதனையிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதித்து இந்த சமுதாயத்தில் என்னை வாழ வைக்க இயேசுவால் மட்டுமே முடியும் என்று நம்பி விசுவாசத்தோடு அந்த திரள் கூட்டத்துக்கு மத்தியில் நடந்து போய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, அவரது வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. என கண்பானவர்களே, கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளுடைய சரீரத்தில் பூரண சுகமடைகிறாள். இயேசுவும் திரும்பி அவளை பார்த்து, உன்னுடைய எல்லா வேதனையும் நீங்கி சுகமாயிருக்கும்படி அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் நீங்காத வியாதியினால் மிகவும் வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஐயா, எத்தனையோ வைத்தியம் பார்த்தாயிற்று, ஆனால் என் சரீரத்தில் சுகமில்லை, மருத்துவம் பார்க்க வழியில்லை என்று நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். அல்லது மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றி கண்ணீர் வடிக்க வைத்திருக்கலாம். உறவுகளாலே, நண்பர்களாலே, நீங்கள் மிகவும் நேசித்தவர்களாலே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அல்லது இன்னும் ஏதேதோ காரணங்களால் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போய் இன்றைக்கு இதிலிருந்து என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஒருவரையும் ஏமாற்றாதவர், நம்பி வந்தவர்களுக்காக தன் ஜீவனையும் கொடுத்து வாழ வைக்கும் வல்லமையான இயேசுவை நீங்கள் நம்பி அவரிடத்தில் முழு இருதயத்தோடு கூட வந்து நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் காணப்படுகிற வேதனைகளை மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார்.